Hey guys, welcome back. Realme இந்த ரீசெண்டாக இந்தியாவில் வந்து அவங்களோட Realme 10 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த 10 சீரிஸில் வந்து 10 Pro Plus அண்ட் 10 Proன்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தது. அண்ட் இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த Realme 10 Pro Plus ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஆனால் ரோமன் ப்ரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் அவருக்காக வாங்கின ஃபோன் தான் இது. ரோமன் ப்ரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கோடான கோடி நன்றிகள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காக ஒரு குட்டி ப்ரோமோ நம்ம சேனலுக்காகவே வந்து டெலிகிராமில் ஆஃபர் சேனல் வச்சிருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய நல்ல டீல்ஸ் வந்து ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட Realme 10 Pro Plus மட்டும் இல்லாமல் 9 Pro Plus இருக்குது. ஸோ 9 Pro Plusக்கும் 10 Pro Plusக்கும் டப்பா டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் வந்து 9 Pro Plus வந்து முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ டப்பாவில் வந்து பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. எப்பவும் போல் இந்த வாட்டி வந்து அதே மஞ்சள் பொட்டி தான் கொடுத்துருக்காங்க. மேலே 5G அப்படின்ற வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. சைடில் எல்லாமே வந்து பிராண்டிங் இருக்குது. பேக் சைடு வந்து குயிக்காக வந்து ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. நம்ம இந்த வாட்டி ஆர்டர் பண்ணது வந்து நெபுலா ப்ளூ கலர். MRP வந்து 25,999 போட்டிருக்காங்க. பட் அதை விட ஒரு 1000 ரூபாய் கம்மியாக தான் செல் பண்ணுறாங்க. SAR வேல்யூ பார்த்தலாம். ஹெட் வந்து 1.168 வாட் பெர் கேஜி இருக்குது. பாடி வந்து 0.5 வாட் பெர் கேஜி. பாடி SAR வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அண்ட் ரொம்ப டிலே பண்ணாமல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு குட்டி பெட்டி இருக்குது. உள்ளே வந்து சிமெஜிக்ட டூல் இருக்குது. சேஃப்டி கைட் அண்ட் குயிக் ஸ்டார்ட் கைட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் அப்படின்றது வந்து ரொம்ப எதிர்பார்த்து இந்த கலர் ஆர்டர் பண்ணேன். ஃபோன் கலர் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபோனுக்கு வந்து பொறுமையாக வரலாம். ஒரு 80 வாட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து 11 வோல்ட்டு 7.3 ஆம்ப் மேக்ஸிமம். சார்ஜர் எப்பவும் பார்க்குற மாதிரி அதே ஒரு பெரிய சைஸ் சார்ஜர். அதுக்கப்புறமா வந்து ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. கேபிள் குவாலிட்டி எப்பவும் போல் அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி இருக்குது. செம மாசான குவாலிட்டி. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனோட வெயிட் பார்த்துடலாம். 175 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்தது. அதுக்கப்புறமா Realme பிராண்டிங் காட்டியிருக்காங்க. ஃபோன் வந்து செம்ம நேரோவாக டாலாக இருக்குது. ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபோன் மாதிரி இல்லை, கொஞ்சம் டாலாக இருக்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் கொடுக்குது. நம்ம ஃபிசிக்கல் ஓரியூ பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் வந்து ஸ்பீக்கர் வந்துட்டு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இயர் பீஸ், அது கீழே வந்து ஃப்ரண்ட் கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு நம்ம வந்து வால்யூம் பட்டன்ஸ் இந்த வாட்டி வந்து ரைட்டில் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. பட்டனோட ஃபீட்பேக் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறமா பாட்டமுக்கு வந்து ஸ்பீக்கர் வந்துட்டு சார்ஜிங் போட்டு மெயின் மைக் இருக்குது. அது பக்கத்தில் வந்து சிம் ட்ரே ஸ்லாட் இருக்குது. ஒரு டுவல் சிம் கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபோனை செட்டப் பண்ணுறப்போ மறக்காமல் வந்து இந்த லீகல் இன்ஃபர்மேஷன் பேஜில் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் இதை ரெண்டுத்தையும் வந்து அன்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனை கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். பை டிஃபால்ட்டாகவே வந்து நம்மளுக்கு கூகுள் டயலரோட ப்ரீ இன்ஸ்டால்டாக வரும். ஆப் டிராயர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் வந்து நீங்கள் மேனுவலாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஜோஷோ, மோஜோ, ஸ்னாப்சாட், ஃபோன்பே, பப்ளிக் இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ ப்ளோட்டுக்கு வந்து பஞ்சமே இல்லை. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அபவுட் டிவைஸ்க்குள்ளே போய் பார்த்தோன்னா நவம்பர் மந்த் செக்யூரிட்டி அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்டில் வந்து கேமரா எஃபெக்ட் அண்ட் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நமக்கு ஆண்ட்ராய்டு 13 வருது. பை டிஃபால்ட்டாகவே வந்து நவம்பர் மந்த் அப்டேட்டில் தான் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா வந்திருக்க அப்டேட்டும் வந்து நவம்பர் மந்த் தான். ஆண்ட்ராய்டு 13 பேஸ் பண்ண Realme UI 4 வருது நமக்கு. அதுக்கப்புறமா வந்து ரேம்குள்ளே போய் பார்த்தோன்னா விர்ச்சுவல் ரேம் வந்து அடிஷனலாக 6GB வரைக்கும் எனபிள் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்டர்னல் மெமரியிலேருந்து அந்த ரேம்க்கான ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா டிஸ்பிளேலேயே வந்து நமக்கு வீடியோ கலர் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நம்ம ஹையில் வேணுமா இல்லைனா ஸ்டாண்டர்ட் வேணுமா இல்லை ஆட்டோ செலக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ செலக்ட் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் உங்களுக்கு ஆட்டோ செலக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே வந்து மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் சாஃப்ட்வேர் இனிஷியல் இம்ப்ரெஷன் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 3 டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பில்டர்னு எடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடி டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமும் வந்து பிளாஸ்டிக் தான். பட் என்னன்னா இந்த வாட்டி கொஞ்சம் கிரேடியண்டாக கொடுத்துருக்காங்க. போன ஜென்ரேஷனில் வந்து கிளாஸ் பேக் கொடுத்துருந்தாங்களே ப்ரோ, ஏன் இந்த வாட்டி பிளாஸ்டிக் அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். பட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாலுமே வந்து ஃபோனோட வெயிட் வந்து பயங்கர கம்மியாக இருக்குது. ப்ளஸ் செம்ம ஸ்லிம்மான ஃபோனு. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு வந்து செம்ம ஒரு ரிச் ப்ரீமியம் லுக்கு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இன்ஹேண்ட் ஃபீலும் வந்து நல்லா இருக்குது. பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோன் வந்து 7.8 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்குது. ஃப்ரண்ட் அந்த கர்வ்டு டிஸ்பிளேயோட லுக்கு பார்க்குறதுக்கு வந்து செம்ம ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் பட்ஜெட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து Realme வந்து சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேயோட கொண்டு வந்திருக்காங்க. ரியர் கேமரா மாடியூல் வந்து அப்படியே யூனிக்காக தனியாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சில ஃபோன்ஸில் வந்து இதே மாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டுவல் கேமரா மாடியூல் கொடுத்துருப்பாங்க. பட் மேலே இருக்க கேமரா வந்து 108 MP கேமரா, கீழே இருக்க மாடியூலில் வந்து 2 கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோ கேமரா பற்றி வந்து நான் லாஸ்ட்டாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாட்டமில் வந்து Realme பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்தோன்னா 6.7 இன்ச் கொஞ்சம் ஒரு டாலர் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க.
டாலாக மட்டும் இல்லாமல் வந்து பயங்கர நேரோவாகவும் இருக்குது. ஒரு 120Hz ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே, 360Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது, 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஃபோனோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ நம்ம பார்த்தோன்னா 93.65% இருக்குது. ப்ரொடெக்ஷன் பார்த்தோன்னா ரியல்மிலேருந்து டபுள் ரெயின்ஃபோர்ஸ்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. டிஸ்பிளேக்கு வந்து டிசி டிம்மிங் சப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து ஒயிட் ஒன் எல்எம் சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து ஃபுல் HD வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ரூமில் லைட் இல்லாத இடத்துல டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து ரொம்ப கம்மியாகும் போது அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அவுட்டோர் மேக்ஸிமம் வந்து 800 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அவுட்டோர்லேயே வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். டக்குன்னு ஃபோன் வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது பெசில்ஸ் எல்லாமே வந்து பயங்கர மினிமலாக பார்க்குறதுக்கு செம்ம ஒரு ரிச் லுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ லுக்கு இந்த டிசைன் ஓரியன்டாக வந்து ரியல்மி ஒரு சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. பேக் வந்து பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே வந்து எங்கே க்ளாஸியாக கொடுத்துருவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். பட் வந்து ஒரு மேட் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அந்தளவுக்கு அட்ராக்டிவாக லைட்டாக நம்ம டில் பண்ணோம் அப்படின்னா கலர் வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு சைடு பார்க்கும்போது ஒயிட் கலர், இன்னொரு சைடு வந்து ப்ளூ கலர். ஸோ இந்த மாதிரி டிசைன் ஆஸ்பெக்டில் வந்து சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. பேட்டரின்னு எடுத்துகிட்டா 5000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து 80 வாட் சார்ஜராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கேமரா விஷயத்துக்கு வந்து ஃப்ரண்ட் சென்டர் கன்சோலில் 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரான்னு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப். அந்த மெயின் கேமரா வந்து போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது மெகாபிக்சல் கேம் வந்து அப் பண்ணியிருக்காங்க. 108 MP கேமரா, f1.75 அப்பச்சரோட வருது. செகண்டரி வந்து 8 MP அல்ட்ரா ஒயிட் கேமரா, மூணாவது வந்து 2 MP மேக்ரோ. ஸோ ஒரு சில சாம்பிள்ஸ் நான் வீட்டிலேருந்து என்ன எடுக்க முடியுமோ அதை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். பட் கேமரா ரிவ்யூ வந்து டெடிக்கேட்டடாக வந்து நான் பண்ணுறேன். கேமரா ரிவ்யூ டெடிக்கேட்டடாக பண்ண முடியலன்னா கூட ஃபுல் ரிவ்யூவில் வந்து கேமரா பற்றி டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோன்னு எடுத்துகிட்டா ரியரில் வந்து 4K 60 FPS வரைக்கும் மேக்ஸிமம் ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 1080p வரைக்கும் தான் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே வந்து அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் அப்படின்னு ஒரு டெடிக்கேட்டட் மோட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலைசேஷனுக்காக. அந்த மோடில் வந்து நமக்கு எட்ஜஸ்லாம் கொஞ்சம் கிராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம்ட் இன்னாக தான் காட்டும். ப்ராசர் விஷயத்துக்கு வந்தோன்னா Dimensity 1080 ஒரு புது ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷன் Dimensity 920 கம்பேர் பண்ணவும் பெரிய அளவுக்கு அப்கிரேட் இல்லை அப்படின்னா கூட ஒரு மினிமல் அப்கிரேட் வந்து இந்த இடத்துல இருக்குது. 6 nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. LPDDR4X RAM இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து 6+128GB மாடல். இதுலேயே வந்து 8+256GB ஸ்டோரேஜ் இன்னொரு ஆப்ஷனும் வந்து இருக்குது. Dimensity 1080 வந்து ஸ்னாப்ட்ராகனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 778G இருக்கும். பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வைஸ் பார்க்கும்போது சிங்கிள் கோர் ஸ்கோரில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 778Gயோட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். பட் மல்டி கோர் ஸ்கோரில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 778G வந்து இதோட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். பட் ஓவராலாக கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் வந்து 778G வந்து இதோட கொஞ்சம் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபோன் வந்து நார்மலாக யூஸ் பண்ண வரைக்குமே வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஃபோன் நல்ல ஃப்ளூயிடாக இருக்குது. அந்த 128Hz எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நார்மலாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்டென்ஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் வந்து ஃபோன் ஹேண்டில் பண்ணோம். பட் என்னென்னா இன்டென்ஸான கேமர் அப்படின்றப்போ இதே பட்ஜெட்டில் வந்து 870 பேஸ்டு ஃபோன்ஸ் இருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இந்த ஃபோன் யாருக்காக சூட் ஆகும் அப்படின்றது வந்து நான் லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் Dimensity 1080 வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கு. அண்ட் வைஃபை சப்போர்ட் எடுத்துன்னா டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. Wi-Fi 6 சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து வைஃபைல இஷ்யூஸ் இல்லை. வைஃபை ரேஞ்சு வந்து நல்லா இருக்குது. அண்ட் மல்டிமீடியா எடுத்துகிட்டா இதில் வந்து லீனியர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. டுவல் ஸ்பீக்கர் செட்டப் தான். யூஸ்வலாக வந்து இயர்பீஸ் வந்து ஸ்பீக்கராக கொடுப்பாங்க. பட் இந்த இடத்துல வந்து டாப்பில் வந்து ஒரு வெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பீக்கராக ஆக்ட் ஆகும். பட் டாப்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து நல்லா லவுடாக இருக்குது. சவுண்ட் செப்பரேஷன் வந்து உங்களால் சூப்பராக ஃபீல் பண்ண முடியும். பாட்டம்லேருந்து ஈஸியாக வந்து 55-60% இருக்கும். டாப்லேருந்து நமக்கு அரௌண்ட் ஒரு 40% கிடைக்கும். பட் நல்ல ஒரு இம்மன்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்பீக்கர்லேருந்து கிடைக்குது. ஸ்பீக்கரோட டியூனிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா ஃபேஸ் அன்லாக் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. பட் ஃபிங்கர் பிரிண்ட்லேயே வந்து இன்னொரு ஜிம்னாஸ்டிக்கும் நம்ம பண்ணலாம். பட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. அதில் வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட்லேயே வந்து ஹார்ட்ரேட் சென்சார் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இது போர் அடிக்கும் போது வந்து ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம மூட் எப்படி இருக்குன்ற மாதிரி வந்து நம்ம அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எக்ஸைட்டடாக இருக்குமா, ஹாப்பியாக இருக்குமா, இல்லை சேடாக இருக்குமா, ஸோ இல்லை ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குமா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட் கொடுத்தது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம சாம்சங் ஃபோன்ஸில் பார்த்துருப்போம். இப்போ அவங்களும் வந்து ஹார்ட் ரேட் சென்சார்லாம் கொடுக்கறது இல்லை. பட் ரியல்மி கொடுத்தது வந்து ஒரு சூப்பரான விஷயம். பட் அது எத்தனை பேர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு யூனிக்கான ஃபீச்சர் வந்து நம்ம ஃபோன்லேயே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இன்னும் 9 Pro ப்ளஸ்லேயும் வந்து இந்த ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்க. கேமரா, பேட்டரி பேக்கப் இதெல்லாமே வந்து இன்டென்ஸாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபுல் ரிவ்யூவில் வந்து டீட்டெயிலாக இந்த ஃபோனை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு 25,000 ரூபீ ப்ரைஸ் பிராக்கில் நீங்கள் யாராச்சும் வந்து இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹார்ட் கோர் கேமர் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இக்னோர் பண்ணலாம்.
பட் வந்து கேஷுவலாக நான் கேம் விளையாடுவேன் அப்படின்னீங்கன்னா ஈஸியாக வந்து டிமென்சிட்டி 1080 ஹேண்டில் பண்ணோம். ப்ளஸ் நார்மல் டே டு டே யூசேஜ் முக்கியமாக வந்து ஃபோனோட டிசைனு லுக்கு இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த கர்வ்டு டிஸ்பிளே ஃபோன் அதுவும் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து ரியல்மி கொண்டு வந்து சூப்பரான விஷயம் தான். கொஞ்சம் ஒரு ப்ரீமியமான லுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம அந்த எட்ஜஸ் கர்வ் பண்ணும்போது வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ப்ரீ அப்ளைடாக வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். இந்த ஃபோனுக்கு வந்து ஸ்கின்னு மேட்ச் ஸ்க்ராட்ச் கார்டு இந்த மாதிரி எதாவது சோர்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி சோர்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை அப்ளை பண்ணி எப்படி இருக்குன்றது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்கின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்ஜெட் சீல்லேருந்து தான் வந்து நம்ம சேனல் எப்போவுமே ஸ்கின்னு கவர் பண்ணுறது. ஸ்கின்னோட குவாலிட்டி எப்பவும் போல் வந்து மாசாக இருக்கும். ஸ்கின்னோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் யாராச்சும் வந்து Realme 10 Pro Plus யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் என்ன போன ஜென்ரேஷன்லேருந்து இந்த வாட்டி என்னெல்லாம் டவுன் கிரேட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷன் 9 Pro Plus வந்து கிளாஸ் பெல்ட்டு இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்காக கொடுத்துருக்காங்க. பட் என்னென்ன டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு மேஜர் அட்வான்டேஜ் இருக்குது. அந்த கர்வ்டு டிசைன் வந்து ரியல் வேர்ல்டு யூஸே பெரிய அளவுக்கு யூஸ் இல்லை அப்படின்னாலும் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியுமே அந்த ஃபீல் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். பட் என்னென்னா டெம்பர் கிளாஸ்லாம் நமக்கு வந்து மோஸ்ட்டாக செட் ஆகாது. போட்டாலுமே வந்து ஒரு 4-5 நாள் நம்ம பாக்கெட்டில் போட்டு ஜீனில் போட்டு வெளில எடுத்தோம் அப்படின்னா அது டக்குன்னு வந்து கழட்டி வர மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த ஃபிட்டு வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. நம்ம அந்த எட்ஜ் வந்து அந்தளவுக்கு ஃபீல் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்டாக வந்து ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி நம்ம போட்டு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பட் ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருந்தாலுமே வந்து ஒரு டைட் ஜீனில் போட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொன்று நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.